ஹாய்ங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நெய் சாதம் வச்சு கூடவே வீட்டிலையே வறுத்து அரைச்சி செஞ்ச சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். முதல்ல நெய் சாதம் பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய், நெய் இது ரெண்டும் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு வாசனை பொருட்கள் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கடல்பாசி இது எல்லாம் 2 சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெய் சாதத்துக்கு பச்சை மிளகாக்குள்ள காரம் தான் நமக்கு கிடைக்கும், அதனால் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் நடுவில் கீறிட்டு ஒரு 7 பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி முந்திரி, கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பிரியாணிக்கு மாதிரி வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாம், கண்ணாடி பதத்தில் வர வரைக்கும் நீங்கள் வதக்குனா போதும். நெய் சாதத்துக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் இது 2 தான் ரொம்ப முக்கியம். வெங்காயம், பச்சை மிளகாவை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக மாறினதுக்கு அப்புறமா 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சி போட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீளவாக்கில் வெட்டி அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளியுமே வெங்காயம் மாதிரி தான், நீங்கள் ரொம்ப வதக்கணும்னு தேவை கிடையாது. லேசாக வதக்கினாலே போதும். அதோடைய தோல் சாஃப்டாகணும், அது வரைக்கும் போதும். தக்காளி நல்லா வதங்கினதும் புதினா, கொத்தமல்லி இது 2யும் நல்லா கை நிறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது 2யும் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நெய் சாதம் நல்லா வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி நெய் சாதம் வைக்கிறதுக்கு வீட்டில் சமைக்கிற பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் கூட இதில் நீங்கள் வைக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். இதை நான் ஊரெல்லாம் வைக்கலை, டைரெக்டாக கழுவிட்டு அப்படியே சேர்த்துருக்கேன். அரிசியை சேர்த்ததும் வதக்கி வச்சுருக்கிற மசாலாவோட நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். அதனால் 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நெய் சாதத்துக்கு தேங்காய் பாலோடைய டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும், அதனால் தேங்காய் பால் திக்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு அரை லெமனை பொழிஞ்சு விடுங்க. லெமன் சேர்க்கும் போது உங்களுக்கு சாதம் குலைவாக இல்லாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். லெமன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசிலுக்கு வச்சு எடுங்க. 3 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பாருங்கள். இந்த மாதிரி சாதம் உங்களுக்கு குலைவாக இல்லாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். அதை நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் பால் சேர்த்தனால உங்களுக்கு ஓரத்தில் தேங்காய் பாலாக இருக்கும், அதனால் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா உதிரியான நெய் சாதம் ரெடி. இப்போது நம்ம சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிளகா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைக்கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வதங்கினதும் வாசனை பொருட்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஜீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதும் 2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். கசகசாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுக்கணும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. கசகசா வறுத்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் கலர் எள்ளு சேர்த்துருக்கேன்.
நீங்கள் வெள்ளை கலர் இல்லைன்னா கருப்பு கலர் கூட சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா வறுத்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான். மசாலா பொருள் ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு பவுட்ரு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு 1 மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் கல்லுப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. உப்பு சேர்த்து நீங்கள் வதக்குனீங்கன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கறி குழம்பு அப்படின்னாலே புதினா கொத்தமல்லி நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இன்றைக்கி குழம்புக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு கழுவி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலாவோட நல்லா ஒட்டணும். அந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. சிக்கனை பரட்டும் போதே நம்மளுக்கு சிக்கனில் நிறைய தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி விட்டு அதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதுமானது. அதனால் அது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டை சேர்த்துட்டு சிக்கனோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஃப்ளாட்டான கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. அப்போனா உங்களுக்கு சிக்கன் வந்து உடையாமல் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப போட்டு கிளறினீங்க அப்படின்னா சிக்கன் அப்படியே உடஞ்சிரும். அதனால் நல்லா ஃப்ளாட்டான கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணிக்கு பதிலாக 2 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் பால் மொதல் தேங்காய் பால் 2வது தேங்காய் பால் சேர்த்து 2 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் சீக்கிரமாகவே வந்துடும். ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா குழம்பு ரெடி. நல்ல சூடான நெய் சாதத்தோடு இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.